அந்த பிஸ்னஸ்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத ஒரு காமெடியா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் பண்ண போறோம். இப்போ கூட சார் என் பின்னாடி சார் தான் நினைக்கிறேன், அந்த சமோசா மேட்ரு இதை சொன்னார். அந்த பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலான்றதை விளையாட்டா சொல்ல போறோம். யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக. நீங்க வீட்டில் இருக்கீங்க, நான் வெளியே போயிடுறேன். ஃபர்ஸ்ட் இருந்து கான்செப்டா பார்ப்போம், இதுக்கப்புறம் பேச மாட்டேன், கான்செப்ட் தான். ஓகேவா? தேங்க்யூ. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கும் போது யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. வேலைக்கு போகும்போது தான் லீவ் போட்டு வாடான்னுவாங்க. இப்படி தான் பல இடத்துல நடக்கும். அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் தப்பான வச்சுக்க, ஒரு ஃபோன் வருது, இருங்க. மேடைக்கு வரும்போது தான் ஃபோன் பண்ணுவாங்க அறிவு இல்லாதவங்க. ஹலோ ஹலோ, சொல்லுப்பா. சொல்லு மச்சி. சாரி, ஆஃபீஸ் டைம்ல ஃபோன் பண்ணிட்டேன். சாரி, ஒரு முக்கியமான விஷயம். இல்லடா, நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கியா? ஆமாம் ஆமாம். ஏன், என்ன ஆஃபீஸ் போல? இல்லடா, வேலையை விட்டு நின்ட்டேன். வேலையை விட்டு நின்ட்டியா? ஆமா ஆமா. டேய், என்னடா நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்த்து, என்னாச்சு? அதான் என்ன பிரச்சனை? எதுக்கு வேலையை விட்டு நின்ன? எதுக்கு, என்ன பிரச்சனைக்காக நீ வேலையை விட்டு சொல்றது கேட்டா? நீ வீட்லயே இருக்க? ஆமா. நீ போனை கட் பண்ண, வரேன். டேய், நான் போ. நீ போனை கட் பண்ற, நான் வரேன்டா. நீ போனை கட் பண்றா. கட் பண்ண அப்புறமும் பேசுது பாருங்க. இதுதான் டெக்னாலஜி போன். இருந்து இப்படிதான் வீட்டில் பெருசா சொல்ல வந்துருவாங்க. இதுங்களே வீட்டில் சும்மா இருக்காது. நம்மள வாடா. என்ன வாடா? எங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த பிரைவேட் லிமிடெட்ல உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கி கொடுத்தா, எதுக்கு வேலையை விட்டு நின்ன? டேய், என்ன பர்மிஷன் போடுறதுக்கு ஒரு நாள் சம்பளத்தை புடிச்சிட்டாங்கடா. பர்மிஷன் போட்டதுக்கு ஒரு நாள் சம்பளம் முடிச்சாங்க. ஆமா. என்ன அநியாயமா இருக்கு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படி பிடிக்க மாட்டாங்களே. புடிச்சாங்க. எத்தனை மணி நேரம் பர்மிஷன் போட்ட? 8 hours. டேய், 8 மணி நேரங்கிறது ஒரு நாள் டியூட்டிடா. நான் பர்மிஷன் சொல்லி 8 hour கேட்டேன். ஒரு நாள் சம்பளத்தை புடிச்சாங்க. அதுக்கு சம்பளத்தை பிடிச்சதுனால வேலையை விட்டு வந்துட்டேன். வேலையை விட்டு நின்னால வீட்டுக்கு ஆள் தேடிட்டு வந்து ஆபீஸ்ல இருந்து. சூப்பரா. அதாங்க, எங்க போனாலும் நம்ம நல்லா வேலை செஞ்சா கண்டிப்பா திருப்பி கூப்பிடுவாங்க. வேலைக்கு வாங்க சொன்னாலா? வாங்கின அட்வான்ஸ் பணம் எங்க திருப்பி கொடுன்னு கேட்டாங்க. ஓ, அதுக்குள்ளே கை நீட்டிட்டியா? இல்ல, கேட்டாங்க, கொடுத்தாங்க. அதுதாங்க. எதுக்கு உனக்கு இந்த வயசுல உனக்கு வேற எங்கன்னா வேலை கிடைக்குமா? ஒருவேளை ஏதாவது கல்யாணம் ஆகாம இருந்தா, கல்யாணம் பண்ணும் போது மாமனார் ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கலாம். உனக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவடி? ஒரு ஐடியா இருக்கு, சொல்லு. அதாவது பிசினஸ் என்ன பண்ணணும் தெரியாது, ஆனா எதனா பிசினஸ் பண்ணலாம்னு தோணுது. உங்ககிட்ட சொத்து இருந்தா வித்து எத்தனும் வா, பிசினஸ் பண்ணுவோம். எங்கிட்ட சொத்து எத்தனை அந்த வித்து உனக்கு கொடுக்கணும், பிசினஸ் பண்ணுவோம். அதை பிசினஸ் பண்ண சார். இவரும் நானும் 14 வருஷம் பழக்கம் சார். பழகின 2வது வருஷம் ஜூன் மாசம் 13ஆம் தேதி 3500 ரூபாய் கடன் வாங்கினாரு. இன்னைய வரைக்கும் திருப்பி தரல. எப்ப நீ அந்த பணத்தை கேட்டியோ? இன்னைக்கு குத்துறியா? இருந்தா கொடுப்பேன். இல்ல, இப்படியாதாங்க. இப்ப உன்னை எப்படி நம்பி நான் பணம் கொடுக்கறது? ஒரு நண்பன் தரமாட்டியா நீ? அதான் பழகி தொலைச்சிட்டேன், என்ன பண்றது? சரி விடு, நானே கொடுக்குறேன். 100 ரூபாய் தரேன், வச்சு 100 ரூபாய்ல பிசினஸ் பண்ணுப்பா. 4 பேர் போனவே 100 ரூபாய் டீ கடையில் முடிஞ்சு போயிருந்தா பிசினஸ் எப்படா பண்ண முடியும்? அறிவு இருக்கா? வயிற்றுக்கு சோறு சாப்பிட்றியாலும் ஒரு நிமிஷம். உனக்கு ஹெல்ப் பண்ண வந்த என்னையும் திட்டுற. டேய், 100 ரூபாய் கொடுக்குறேன், நானு பிசினஸ் பண்ண தெரியாதா? ஐடியா கத்து கொடுப்பேன்பா. 100 ரூபாய்க்கா? ஆமாப்பா, நான் ஒரு 100 ரூபாய் தரேன், வச்சுக்க. வீட்டுல சைக்கிள் இருக்கா? இருக்கு, எடுத்துக்க. ஓகே. கோணி பை இருக்கா? இருக்கு, எடுத்துக்க. அப்புறம் நீ என்ன பண்ற, நான் சொல்ற கடையில போய் அந்த 100 ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கி போட்டுக்க. சரி. கோணி பையில கட்டிட்டு சைக்கிள் கேரியரை இழுத்து பின்னாடி வச்சுட்டு விடிய காத்தால 4:30 மணிக்கு அந்த சைக்கிளை தள்ளிட்டு இப்படியே தெருவுல போறேன். அப்ப நீ போகும்போது சொல்லின்னு போனோம், போலாமா? பைத்தியக்காரனா நான்? என்னப்பா டே, காலையில எல்லாம் கோலம் போட்டுப்பாங்க, அவங்க கிட்ட போய் போலாமானா ஏடா லூசு பையில சொல்ல மாட்டாங்க. நீ தெருவில் நீ சொல்லுப்பா, நீ போலாமா? போலாமா? ஒண்ணு இல்லப்பா, எல்லாருமே நம்ம தெருல வந்து யாரை கூப்பிடறான் போலாமான்னு வந்து பார்த்தா நீ விக்கிற பொருள் கோலமாவு. கோலமாவா? ஆமாப்பா, கோலமாவுன்னு யாருக்கும் மிச்சா விரதமா. கோலமாவு நல்லா இருக்கு, போலாமா? இப்ப கோலமாவு போலாமா? ஆமாப்பா, போலாமா? போலாமா? அப்படி அதுதான். ஏன்னா இப்படி வேணா டக்குன்னு நம்ம அக்காங்களாம் என்ன பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க. இன்னொரு விஷயம் பாத்துக்க, இந்த பெண்களுக்கு எப்பவுமே இலகன மனசு. கோணி பைய காலியாய் லாஸ்டா காப்பிடி மாவு தான் இருக்கும். அப்ப கூட அந்த அக்கா கிட்ட சொல்லு, அக்கா ஃபர்ஸ்ட் போனிக்கா வாங்கிக்கான்னு வாங்கிப்பாங்க. 1 மணி நேரம் 400 ரூபாய் கிடைக்கும் மச்சான். 100 ரூபாய் கோலமாவு தான் 400 ரூபாய். 300 ரூபாய் லாபத்தை தூக்கி கீழ் பாக்கெட்ல போடு. 100 ரூபாய் தரல, அலையாதரா. நான் அலையறேன் 100 ரூபாய்க்கு. அந்த 100 ரூபாய் எனக்கு தர வேணாம்பா. அப்புறம் அடுத்து வேற ஒரு பிசினஸ், 5 to 6 வேற பிசினஸ். வீட்டுல சில்வர் ட்ரம் இருக்கா? இருக்கு, அதை எடுத்துக்க. ஓகே. நான் சொல்ற கடையில போய் அதுல அந்த மெட்டீரியல் வாங்கி போட்டுக்க. ஓகே. வாங்கி போட்டு இப்ப அந்த கலெக்டர் ஆபீஸ்க்கா போறேன்னு வச்சுக்கேன். கலெக்டர் ஆபீஸ் எங்க நம்ம அந்த புத்தக திருவிழா எங்க நடக்குதுன்னு கேட்டா எப்படி போக சொல்லுவேன்? இப்படியே போ. அத சத்தமா சொல்லு, இப்படியே போ.
ஏன்டா நான் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? ஏன்பா? இல்லடா ரோட்ல போய் நான் பண்ணி இப்படியே போனா ஏன்டா திட்ட மாட்டேன்? நீ விக்கிற பொருள்டா, இப்படியே போ. இப்படியே போ. தமிழ்ல என்ன பொருள் எல்லாம் யோசிப்பாங்க. கேட்டா அது இடியாப்பம். இடியாப்பமா? இப்படியே போ. ஆமாப்பா, இப்படியே போ. கேக்குதா? இடியாப்பமா கேக்குதா? இப்படியே போ. ஆமாப்பா, ஆமா. ஆனா இந்த இடியாப்பத்துல மட்டும் விக்கிறத 2 ஸ்டைலா விற்கலாம். மக்களை வந்து எப்பவுமே பிசினஸ்ல மக்களை பக்கத்துல கூட்டணும். என்னன்னு புரியாம பக்கத்துல வச்சாதான் விலைக்கு வாங்கி வைக்க முடியும். இப்ப இது 2வது ஸ்டைல்ல விற்கலாம். இடியாப்பத்தை முறுக்கு குழாவில முறுக்கு மாவு போட்டு புழிஞ்சு பாத்துக்கிறியா? அப்படி அமுக்குவாங்க. பாதி அமுக்கி நிறுத்தணும். அதுதான் இடியாப்பத்துல இடி ஆப்பம். இடி ஆப்பம் சொல்பா. இது எனக்கு இன்னும் வசதியா இருக்கு. எப்படி? இந்த தெரு முனையில இடி ஆப்பம் ஆப்பம் இடி. இந்த லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வந்தா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் போலாமா? 2வது இடி. இப்படியே போப்பா. பிசினஸ்ல மறக்க கூடாது. இப்படியே போ. 3வது இடியா. ஓகேவா? இது 1 மணி நேரத்துல 400 ரூபாய் கிடைக்கும். ஓகே. எப்படி? 400 ரூபாய். 400 ரூபாய் உங்களுக்கு வேணும் அதானே கேட்க வர? வேணாம்பா, அதை வச்சுக்க. 100 ரூபாய் எடுத்துக்க. இப்போ வீட்டுல சில்வர் ட்ரம் தூக்கி போட்டு மேல இருக்க அந்த இதுகளை மூடி அதை எடுத்துக்க. நீ பயங்கரமான ஆள்டா. எப்படி? பாத்திரத்துல ஒரு பிசினஸ், பாத்திரம் மூடியில ஒரு பிசினஸ். அதுல அதே 100 ரூபாய்க்கு நான் சொல்ற மெட்டீரியல் அந்த கடையில போய் வாங்கிட்டு திருப்பி அதே தெருல சைக்கிள் வச்சு போறேன். மோசம். யாரு மோசம்? நீ விக்கிற பொருள்டா. நானே மோசமான பொருள் தான் எவன்டா விற்பான்? நீ சொல்லுப்பா. மோசம் 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 மோசம். சி, மோசமான பொருள். சமோசாப்பா. சமோசா? சாவ தூக்க. என் வீட்டு சாவ நான் போய் தூக்க. ஏய், சமோசால இருக்க சாவ தூக்க. அப்படியா? சமோசால சாவ தூக்கி மோஸ். ஆனா இந்த பிசினஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி? எனக்கு எவெல்லாம் அவளையும் அவன் தெருக்கு போய் மோசம் கிட்ட வந்தா சமோசாங்கன்றுவேன். பிசினஸா பாக்கணும். சரி. இது 1 மணி நேரத்துல 400 ரூபாய் கிடைக்கும். ஃபிக்ஸடா அவ்வளவுதான் கிடைக்குமா? அதிக லாபம் வேணாம்பா. சரி, மீடியமா வச்சு நம்ம நாகப்பட்டினம் மக்கள் மாதிரி நியாயமா நடந்துங்க. 300 ரூபாய் கீழ் பாக்கெட்ல போட்டு அடுத்து ஒரு 100 ரூபாய் இருக்குல்ல, அதை தராத. 7 டேஸ்ட் வேற பிசினஸ். அதுனா இப்ப கோணி பை வித்தல, அப்ப காலமாவு எல்லாமே காலி போயிட்டு இருக்கும். அந்த கோணி பை எடுத்துக்க. நான் சொல்ற மெட்டீரியல் அதுல வாங்கி போட்டுக்க. திருப்பி சைக்கிள்ல கேரியரை இழுத்து வச்சுட்டு அங்க போறேன். இது கூட்டமா இருக்குடா. ஏய், விக்கிற பொருள்டா சொல்றா நீ. ஐயோ, அடிப்பாங்க பயாரம். ஐயோ, சிப்ஸ்பா. சிப்ஸா? சி தூக்கி. ஏப்பா, நான் பார்த்தது இல்லையா நீங்க? முதல்ல இன்னும் ட்ரெயின்லாம் பண்ணின்னு வச்சுங்க. தக்காளி சூப்பு சொல்லுவாங்க. அது பார்த்தா இது கலே சூப். இது காலி ஆயிடுச்சுன்ற மாதிரியே இருக்கும். கிட்ட வரும் கலே சூப். அது தக்காளி சூப்பு. அது மாதிரி யார் ஃபுல்லா சொல்ல முடியாது. கிட்ட வந்தாதான் தெரியும் மக்களுக்கு. சிப்ஸ் அப்படி விற்கலாம். ஓகே. இதுவும் 1 மணி நேரத்துல 400 ரூபாய் கிடைக்கும். ஆக மொத்தம் 1600 ரூபாய் வெறும் 4 மணி நேரத்துல 100 ரூபாய் முதலீட்டுல. இப்போ மாசத்துக்கு எவ்வளவு பார்த்தல? 3018 30 48,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனா இதுல ஒரு சிக்கல் உனக்கு புரியல. யார்? எனக்கா? என்ன? காலையில நான் 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன். என்ன பண்ணலாம்? 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன். சரி, என்ன பண்ணலாம்? சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை சரியா? ஸ்டேட் கவர்மெண்ட் அது சரியில்ல. அப்ப நான் 100 ரூபாய் கொடுத்தேன்ல, 100 ரூபாய் வேணாம், 50 ரூபாய் போதும். 50 ரூபாய் போதும். அந்த 50 ரூபாய்க்கு மெட்டீரியல் நான் வாங்கி தரேன். நம்ம இது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள போயிடுறேன். ஓகே. அத மெட்டீரியல கையில வச்சுக்கிறேன். ஓகே. பஸ் எல்லாம் உள்ள நிக்கும். பேசஞ்சர் ஏறி உட்கார்ந்து இருப்பாங்க. டிரைவர் ஏறாத பஸ்ல நீ ஏறணும். ஏன்னா இல்லைன்னா பஸ் போயின்னு இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. டிரைவர் இல்லாம இருக்கும்போது பேசஞ்சர் உட்காந்து நிக்கிற பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஏறி உட்காந்து கையில இந்த சொல்ல பொறி அந்த மெட்டீரியல் வச்சுக்கிறேன். ஒரு பை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட மாட்டிக்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப சொல்ற தொண்டையில எங்க வைப்பான்? என்னது தொண்டையில எங்க வைப்பான்? தொண்டைக்கு நல்லது எதுவும் சொல்ல வர? என்னது தொண்டைக்கு நல்லது? இஞ்சி முறைப்பான். சொல்லு. தொண்டைக்கு நல்லது இஞ்சி முறைப்பான் தான் சொல்லணும். தொண்டையில எங்க வைப்பான்? என்ன என்ன தொண்டையினால இஞ்சி முறைப்பான்? தொண்டையே சரியில்லையா சார்? இஞ்சி முறைப்பான் வைக்கிற தொண்டெல்லாம் ஒருத்தருக்கும் அவன் சரியா இருக்காது. நல்லா இருக்கும். ஆனா அப்படி சொன்னா யாருமே திரும்பி பார்க்க மாட்டேன். பஸ்ல கம்மனே உட்கார்ந்து இருப்பீங்க. தொண்டையில எங்க வைப்பான்? அம்மா அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. மக்களை பார்க்க வைக்கணும்பா. சொல்லு. தொண்டைக்கு நல்லது இஞ்சி மரப்பா. ஆமா, நம்பி வாங்குங்க, நல்லா இருக்கு. அப்படி சொல்லக்கூடாதா? என்னைய எவ்வளவு சொன்னாலும் கேட்க அங்க பாரு, அங்க பாரு. சொல்லு. தொண்டையில இஞ்சி மரப்பா. சொல்லு. தொண்டையில இஞ்சி மரப்பா. சொல்லு. தொண்டையில இஞ்சி மரப்பா. என்னைய விட உனக்கு நல்லா இருக்கியா? 1 மணி நேரத்துல 50 ரூபாய் இஞ்சி மரப்பா. நீ கிட்டத்தட்ட 100 250 ரூபாய்க்கு வைக்கலாம்யா.
இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல என்ன பிரச்சனை? என் த்ரோட் ஸ்பாயில் ஆயிடுமே, நான் என்ன பண்றது? த்ரோட் ஸ்பாயில். நான் பாடுவியா நீ? பாடுவியா? பாடு. ಬಮ್ಮ ಬಮ್ಮತ ತಯ್ಯ ತಯ್ಯ ದಿನ ದಿನಾಕು ನಕ್ಕದೇನ್ ವದನ್ ಕರೆ ಉದನಕ್ಕೆ ನಕ್ಕುದನಕ್ಕೆ ತಾಂಕಿ ತಾಂತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ நாம் சதாம் அவர் எப்படி நல்லா சூப்பரா பாடுற. இந்த தொண்டை என்ன பாயா போனா? அதுதான் சொல்றேன். நான் உன்னை விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல சேர்த்து விடுறேனே, அது இல்லப்பா. இப்ப நல்லா பாடுற, ஆனா எனக்கு இப்படி பாடுறோன்னு வச்சு நம்ம போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்றேன். பாட்டு பாடினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா? ஆமா. ஆனா நான் சொல்ற மாதிரி பாடினா ஓகே. இன்னொன்னு, உனக்கு 50 ரூபா கொடுத்தல, அதையே நான் வாங்கிக்கிறேன். உனக்கு எதுவுமே வேணாம். வீட்டுல எதுல சாப்பாடு போடுறாங்க? உனக்கு தட்டுல தானே? ஆமா. அந்த தட்டை எடுத்துக்க, ரயில்வே ஸ்டேஷன், நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின்ல ஏறுற, பேசஞ்சர்லாம் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி நின்று இருப்பாங்க. இப்பதான் உன்னோட பாட்டு திறமையை காமிக்கணும். ஆனா நீ பாடுற மாதிரி பாடக்கூடாது, நான் பாடுற மாதிரி பாடணும். கரெக்டா பேசஞ்சர் நிற்கும் போது காது கிட்ட போனோம். இப்படி போயிட்டு, தாய் தந்த பிச்சையிலே வாழ்ந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. அப்படி பாடினேன்னா உன்னோட முகராசிக்கு 1 மணி நேரத்துல 1000 ரூபாய் கூட சம்பாதிக்கலாம். எவ்வளவு திமிர் இருந்தா என் வீடேறி வந்து என்னையே பிச்சை எடுக்க ஐடியா கொடுப்பான் இவன். நான் என்னன்னு பண்ண இல்ல எனக்கு திமிரா? ஏண்டா 8 மணி நேரம் ஒரு நாள் போனா டியூட்டி, அது வந்து லீவு கணக்கு. பர்மிஷன் சொன்ன, சம்பளம் பிடிச்சாங்க, அதுக்கு நல்ல வேலையை விட்டு வந்துட்டேன். சரி 4 மணிக்கு எந்திரிச்சு பிசினஸ் பண்றானா துறையால 4 மணிக்கு எந்திரிக்க முடியாதுன்னு. முன்ன மாதிரி ஆளுங்களாம் இப்படிதான் வாழணும். தேவையே இல்லை. இன்னும் 4-5 ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட கடன் எடுப்பேன். ரெண்டும் ஒண்ணுதான். எடுக்கையா. ஓகே, தேங்க்யூ. ஒரு சின்னதா நகைச்சுவையா இது மாதிரி சும்மா காமெடியா பிசினஸ் எப்படி சொல்லலாம்னு பார்த்தா, ஆனா இந்த நிலைமைக்கெல்லாம் வராம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு. நம்ம நமக்கு எந்த வகையான சொத்துக்கள் இருந்தாலும் சரி, சொந்தங்கள் இருந்தாலும் சரி, எதுவுமே நிலையா இருக்காது. ஆனா கடைசி வரைக்கும் நிலையா இருக்கிறது நம்ம கூட இருக்குது நம்ம படிச்ச படிப்பு தான். நல்லா படிச்சீங்கன்னா உங்களை, உங்க குடும்பத்தை, உங்களோட சந்ததிகளை நல்லா வளர வைக்கும். ஸோ படிப்பு மட்டுமே நமக்கு மிகப்பெரிய சொத்து. நம்முடன் கடைசி வரை உடன் வருவது நம் உடலின் நிழல் மற்றும் இன்னும் ஒன்றொன்று நம்ம படித்த படிப்பு. மற்றது எல்லாமே மாறும் போகும். பணம் வரும், ஏழையாவான், பணக்காரனாவான், நடிகனாவான், ஒன்றும் இல்லாமல் போவான், பெரிய பெரிய போஸ்டிங் வருவாங்க, எதுவும் இல்லை. ஆனால் படித்த படிப்பும் நம்மளுடைய நிழலும் ஒன்றா இருக்கும். ஸோ படிப்பு முக்கியம்.